அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், தனிநபர் கடன் வகையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடன். அனைவருக்கும் தெரிந்த கடன், தங்க நகை கடன், கோல்ட் லோன பத்தி தான் பார்க்க போறோம். வடிவேல் சார், இந்த கோல்ட் லோன் தான் எல்லாருக்குமே தெரிந்த விஷயமாச்சே. இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. இந்த கோல்ட் லோனுக்குள்ள 5 வகையான பிரிவுகள் இருக்குது. ஆமாங்க. 5 வகையான பிரிவுகள் இந்த கோல்ட் லோன் இருக்கு. ஒவ்வொண்ணா பார்க்கலாங்களா? முதல் பிரிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, சாதாரண தங்க நகை கடன். சாதாரண தங்க நகை கடன் அப்படிங்கிறது, நகைய குடுக்குறோம். ஆ மதிப்பீடு குடுக்குறாங்க. அந்த தொகைய அப்படியே கிரெடிட் பண்றாங்க. நம்ம அத எடுத்துக்கிறோம். ஆ அந்த 6 மாசம் அல்லது 1 வருஷத்துக்குள்ள நம்ம அந்த வட்டிய கட்டி, ஒண்ணு அந்த நகைய திருப்பிக்கிறோம். இல்ல அத வட்டிய கட்டி மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்ப நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த ஸ்கீம் தான் சாதாரண தங்க நகை கடன் ஸ்கீம். ஓகே. இதுல 2வது வகை என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வட்டிய முன்கூட்டியே எடுக்கும் தங்க நகை கடன். அப்ஃரண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல நம்ம நகைய குடுக்குறோம். அமௌண்ட் கிரெடிட் பண்றாங்க இல்லைங்களா? அப்பவே வட்டிய எடுத்துட்டு தான் நமக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த கிரெடிட் பண்ண தொகைய மட்டும் நம்ம கட்டுனா போதும். வட்டிய முன்னாடியே கட்டிர்றோம். இது 2வது ஸ்கீம். 3வது ஸ்கீம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, விவசாய தங்க நகை கடன். விவசாய தங்க நகை கடன் அப்படின்னா, இது விவசாயிகளுக்கு மட்டும் தான் இந்த நகை கடன் குடுப்பாங்க. மித்த யாருக்கும் கிடையாதுங்க. அதுக்கு பட்டா, சிட்டா, அடங்கல், விவசாயம் சார்ந்த அ ஒரு நிலம் இருக்கணும். அது கட்டாயம். இதுல வட்டி குறைவு விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லாம கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ் இவங்களுக்கு இது மூலியமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 4வதான ஸ்கீம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஓவர் டிராஃப்ட் தங்க நகை கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் டிராஃப்ட் தங்க நகை கடன் அப்படிங்கிறது, நம்மகிட்ட ஒரு நகை இருக்கும். அத பேங்க்ல கொண்டு போய் குடுக்குறோம். அவங்க அதோட மதிப்பீடு ரூ. 10,00,000 அப்படின்னு மதிப்பு குடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய அக்கவுண்ட்ல ரூ. 10,00,000 ஓவர் டிராஃப்ட் குடுத்துருவாங்க. அதுல நம்ம எவ்வளவு வேணுமோ அத மட்டும் எடுத்துக்கலாம். ரூ. 10,00,000 இருக்கும். அதுல நம்ம 2,00,000 மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த 2,00,000க்கு மட்டும் தான் வட்டி வருங்க. 4,00,000 எடுத்தோம்னா 4,00,000க்கு மட்டும் தான் வட்டி வரும். அந்த கிரெடிட் பண்ணி ஓவர் டிராஃப்ட்ல இருக்கிற 10,00,000 அதுல 4,00,000 போக மீதி இருக்கிற 6,00,000க்கு வட்டி வராது. இது பேரு பார்த்தீங்கன்னா, ஓவர் டிராஃப்ட். இது இந்த வணிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா? தொழில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்கீமுங்க. 5வதான ஸ்கீம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இஎம்ஐ அடிப்படையிலான தங்க நகை கடன். இஎம்ஐ அடிப்படை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹவுசிங் லோன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். அதுல அசலும் வட்டியும் சேர்ந்து சேர்ந்து நம்ம மாசம் மாசம் கட்டிட்டு வரோம் இல்லைங்களா? அதே ஸ்கீம் இங்க நகை கடனுக்குங்க. இதுல அசலும் வட்டியும் சேர்ந்து நம்ம கட்டிட்டு வருவோம். இந்த ஸ்கீம் யாருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த சிபில் டீஃபால்ட் ஆயிருப்பாங்க இல்லைங்களா? சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருக்கும் இல்லைங்களா? அவங்க இந்த மாரியான ஸ்கீம்ல நகைக்கடன் வாங்கி கரெக்ட்டா ப்ராம்ப்ட்டா கட்டிட்டு வந்தாங்கன்னா, சிபில் ஸ்கோர இன்கிரீஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ, இன்னைக்கு தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.